பொதுவாகவே எலுமிச்சை பழத்தை பயன்படுத்திட்டு அதனுடைய தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தோலை வந்து தூக்கி போடாமல் டெய்லியுமே நம்ம எலுமிச்சை பழம் பயன்படுத்துகிறோன்னா அதனுடைய தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரலாம். கொஞ்சம் நிறைய சேர்ந்த பிறகு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த எலுமிச்சை பழ தோலை பயன்படுத்தி ஒரு சூப்பரான சுவையான ரொம்பவே வித்தியாசமான எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே எலுமிச்சை பழ தோலை பயன்படுத்தி கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் வந்து வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு எலுமிச்சை பழத்தோல் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன பழம் தான், ஒரு 10 பழத்துக்கிட்ட இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம், மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன், அடியில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். இதை அதில் வச்சுட்டு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த தோல் வந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிருங்க. அடுத்ததான் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. நல்ல ஒரு வாசனை வரணும். எப்பயுமே ஊறுகாய் செய்கிறீங்க அப்படின்னா கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும், அப்போதான் உங்களுக்கு கசப்பு தட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு உரலில் சேர்த்துட்டு, இதன் குறைவாக இருக்குன்றதுனால நான் உரலில் வந்து சேர்த்து வந்து இடிக்கிறேன். நிறைய இருக்குன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸான பவுடராக பொடி பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்போ பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அது மாதிரி நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறகுறப்பா. இப்போ வந்து மிக்சியில் வந்து ரிவர்ஸ் மோடு இருக்கும் இல்லையா, அந்த ரிவர்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 4-5 பல்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி குறகுறப்பாக கிடைக்கும். சில பேருக்கு தோல் முழுசாக இருந்தால் தான் பிடிக்கும்னா இது நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 துண்டாக கட் பண்ணிட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் அந்த தோல் நல்லா மஞ்சி வரும், நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பதம் போதும், அதனால் நான் இப்படி எடுத்திருக்கேன். அடுத்ததான் ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த எலுமிச்சம் விழுது இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் வெந்தயம் கடுகு அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே போதும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 3-5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அருமையாக அதனுடைய அந்த மிளகாய் பொடியோடைய அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ஆனால் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க, கலந்து விட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காய் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க, அவ்வளோதான். ஆனால் இது கூட இன்னும் ஒரு ஃபைனல் டச் ரொம்ப முக்கியம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துங்க, நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ ஒரு 10 எலுமிச்சை பழம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 10 எலுமிச்சை பழத்தினுடைய தோல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே சைஸில் 2 எலுமிச்சை பழத்தினுடைய சாறு இப்போ பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான். சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இதை நீங்கள் அப்படியே இதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணக்கூடாது, வச்சு பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு சட்டுன்னு வந்து டேஸ்ட்டு தெரியாது. ஒரு 2 நாள் கழித்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து வச்சு பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது ஈரம் இல்லாத கரண்டி பார்த்து பயன்படுத்துங்க. நிறைய பேர் ஊறுகாய் ரெடி பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து கெட்டு போயிடுது அப்படின்றீங்க. ஓரங்களில் அந்த பாட்டில் ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டி இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம ஒட்டாத அளவுக்கு எப்பயுமே வந்து ஸ்பூன் அதிலே போட்டு வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.